விட்டு கொடுத்த எடப்பாடி, மகிழ்ச்சியில் ஓபிஎஸ். அதிமுக சார்பில் இதுவரைக்கும் எந்த அறிக்கையா இருந்தாலும் அது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தான் சேர்ந்து கையெழுத்திட்டே வெளியேற்றுவாங்க. ஆனால் இப்போது அப்படி வெளியாகலை, தனித்தனியாக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதிமுகவில் இதுவரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்தே தான் அறிக்கைகளை வெளியிட்டு வந்தாங்க. கடந்த சில வாரங்களாகவே இருவரும் தனித்தனியாக அறிக்கைகளை வெளியிட்டுக்கிட்டு வர்றாங்க. அதிமுகவில் ராம லட்சுமணர்களாக அழைக்கப்படும் இரட்டை தலைமைகளாக செயல்பட்ட ரெண்டு பேருமே தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கு பின்பு அவர்களின் அணுகுமுறை மாறியுள்ளதா தெரியுது. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அப்போது முதல்வராக இருந்த இபிஎஸும் துணை முதல்வராக இருந்த ஓபிஎஸும் கட்சியின் சார்பில் எந்த அறிக்கையாக இருந்தாலும் ரெண்டு பேரும் கையெழுத்திட்டு சேர்ந்தே அறிக்கைகள் வெளியிடுவாங்க. எல்லா அறிக்கைகளும் அப்படியே தான் வெளியாச்சு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 4 ஆண்டுகளில் இபிஎஸ் கட்சியிலையும் ஆட்சியிலையும் ஓபிஎஸை தாண்டி ஸ்கோர் செஞ்சு நிரூபிச்சிருக்கிறாரு. அவற்றை முன்னிறுத்தி தான் இபிஎஸ் தன்னை முதல்வர் வேட்பாளராக ஓபிஎஸ் வாயாலேயே அறிவிக்க செய்தார். ஓபிஎஸும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டார். ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக தோல்வியடைந்ததை அடுத்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு கட்சிக்குள்ள வெளிப்படையாகவே விமர்சனங்கள் எழுது வந்தது. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அதிமுகவினர் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரையும் ராம் லக்ஷ்மணர்களாகத்தான் அழைத்தாங்க. இருந்தாலும் அவர்கள் எப்போதும் அப்படி இல்லை என்பதே அவர்களுக்கிடையே புகைந்து கொண்டிருக்கும் அரசியல் போட்டி வெளிப்படுத்தி வருவதா சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த இருவருக்கும் இடையேயான போட்டி பொது வெளியில் தெரியும்படியா இருவருமே எந்த அறிக்கைகளையும் வெளியிட்டதில்லை. அதே போல பொது நிகழ்ச்சிகள்லையும் அல்லது ஊடகங்கள்லையோ பேசியதில்லை. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பிடித்த இபிஎஸ் தற்போது கூட்டு தலைமையில் இயக்கும் அதிமுகவை ஒற்றை தலைமையாக மாற்றும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதா ஓபிஎஸும் தன் பங்குக்கு காய் நகர்த்தி வருவதாகவும் பேசப்பட்டு வருது. இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே கட்சிக்குள்ள போட்டிகள் இருந்தாலும் தேர்தலுக்கு முன்பு வரை அதிமுகவின் அறிக்கைகளை கட்சி சார்பில் ரெண்டு பேருமே சேர்ந்தே வெளியிட்டு வந்தாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்தது முதல் அப்படித்தான் நடந்துகிட்டு வந்தது. ஆனால் சமீபத்தில் சில நாட்களாக ஓபிஎஸ் அதிமுக தலைமை அலுவலகத்தின் முகவரி அச்சிடப்பட்ட அதிமுகவின் லெட்டர் பேட்டில் அவர் மட்டுமே கையெழுத்திட்டு அறிக்கைகளை வெளியிட்டுக்கிட்டு வர்றாரு. இது அதிமுகவில் மட்டுமில்லாமல் வெளியேயும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அரசை விமர்சித்து அல்லது கோரிக்கைகளை வலியுறுத்தி வெளியிடும் அறிக்கைகளில் எடப்பாடி பழனிசாமி அரசை விமர்சித்து அல்லது கோரிக்கைகளை வலியுறுத்தி வெளியிடும் அறிக்கைகளில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் தலைமைச் செயலகத்தின் முகவரியில் வெளியிட்டுக்கிட்டு வர்றாரு. அதே போல அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கட்சி தலைமை அலுவலக லெட்டர்பேடில் தமிழ்நாடு மின்சார வாரிய பணியாளர்களை முன்களப் பணியாளர்களாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும்னு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். வாகன ஓட்டுநர்களின் நியாயமான கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலித்து சட்டத்திற்குட்பட்டு தமிழ்நாட்டில் பதிவு முறையில் அனுமதியோடு இயக்கப்பட்ட அனைத்து வாகனங்களையும் அதன் உரிமைதாரர்களிடம் திரும்ப ஒப்படைக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும்னு முதலமைச்சரை கேட்டுக்கிறேன்னு ஓபிஎஸ் கையெழுத்திட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இப்படி அவர் தனியாக தான் மட்டும் கையெழுத்திட்டு கட்சியின் முகவரியிலிருந்து கிட்டத்தட்ட 6 அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தது. அதே நேரத்தில் மே 23ஆம் தேதி அதிமுக கட்சி சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே கையெழுத்திட்டு இருந்தாங்க. கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு மாறாகவும் இயக்கத்தின் லட்சியங்களுக்கு விரோதமாகவும் செயல்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தயவு தாட்சியமின்றி கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம்னு ரெண்டு பேருமே கையெழுத்திட்டு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. ஓபிஎஸ் இப்படி கட்சி முகவரி கொண்ட லெட்டர் பேட்டில் தனித்த அறிக்கை விடுறதுனால இருவருக்கும் இடையேயான போட்டி இப்போது பொதுவில் வெளிப்படையாகவே தெரிந்து வருது அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. ஆனாலும் இபிஎஸ் கட்சி சார்பில் கட்சி முகவரி கொண்ட லெட்டர் பேடில் ஓபிஎஸ் அறிக்கை வெளியிடுவதற்கு விட்டு கொடுத்தாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. எப்படி இருந்தாலும் அதிமுக லெட்டர் பேடில் இதுவரை வந்த எந்த அறிக்கையாக இருந்தாலும் அதை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்திட்டே தான் வெளியாச்சு. ஆனால் இப்போது அப்படி வெளியாகலை, தனித்தனியாக அறிக்கையை வெளியிட்டுக்கிட்டு வர்றாங்க. கட்சி முடிவுகளில் சேர்ந்தும் வெளியிட்டு வர்றாங்கிறது தான் தமிழக அரசியல் களத்தில் இப்போ விவாதமாக மாறி இருக்கு.